மீன் வாசல் சுவிசேஷ வேலையை குறிக்கிறது. இங்கே 2 தீமோத்தேயு 4:2 பவுல் எழுதுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 1:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மார்க்கு 16:15 படி இயேசு தன்னுடைய கடைசி கட்டளையாக அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அந்நாட்களில் 3 விதங்களிலே மீன்களை பிடிப்பார்கள். யோபு 41:2 குறடுகளால் மீன் பிடிக்கிறதை பற்றி பார்க்கின்றோம். மத்தேயு 17:27 தூண்டிலினால் மீன் பிடிக்கிறதை பார்க்கின்றோம். லூக்கா 5:4 வலையை வீசி மீன் பிடிக்கிறதை பார்க்கின்றோம். மத்தேயு 13 இந்த பரலோக ராஜ்யத்தை 7 உவமைகள் மூலமாக தேவன் விளக்குகிறார். முதலாவது விதைகள் உவமை, 2வது சத்துரு களை விதைக்கிற உவமை, 3வதாக கடுகு விதை உவமை, 4வதாக புளித்த மா உவமை, 5வதாக பொக்கிஷத்தை பற்றிய உவமை, 6வதாக நல்ல முத்தை பற்றிய உவமை, 7வதாக சகலவித மீன்களை வாரிக்கொள்ளும் வலையை குறித்த உவமை. மீன்களை பிடிப்பதை குறித்து 2 நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றது. ஒன்று லூக்கா 5வது அதிகாரம் 4 முதல் 9 உள்ள வசனங்களிலே, 2வதாக யோவான் 21வது அதிகாரம் 6வது வசனத்திலே. இந்த லூக்கா 5 சொல்லப்பட்டிருக்கின்ற திரளான மீன்களை பிடிப்பது அவர் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே நடந்தது. யோவான் 21:6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற திரளான மீன்களை பிடிப்பது அவருடைய ஊழியத்தின் கடைசி காலத்திலே நடந்த காரியம். இந்த 2 திரளான மீன்களை பிடிப்பது என்பது நம்முடைய உலகத்தினுடைய 2 பகுதிகளை குறிக்கின்றது. லூக்காவில் சொல்லப்படுகிற திரளான மீன்களை பிடித்தல் முன்மாறி காலத்திலே, அப்போஸ்தலர் காலத்திலே ஆரம்பித்த அந்த முன்மாறி அறுவடையை குறிக்கின்றது. யோவான் 21:6 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றும்படியான அப்படிப்பட்ட அந்த எழுப்புதலின் நாட்களை குறிக்கின்றது.